இன்றைக்கி நம்ம வடவ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வடவம், காஞ்ச மிளகா, புளி, உளுத்தம்பருப்பு, உப்பு, தேங்காய். வடவத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும். அது நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சமாக தான் போடணும், இல்லாட்டினாக்கா கசப்பு ஆகிடும். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். அது இந்த சட்னி இதுக்கு புளி சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வச்சு 2 நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ஊருங்களுக்கெல்லாம் போகும்போது வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதை தேங்காயும் நல்லா வதக்கிக்கணும். ஈரப்பசை இல்லாமல் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு அதை ஆறினோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சுவையான வடவ துவையல் ரெடி. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சாப்பிட கொடுக்குறேன்.